இது என்ன தெரியுதா? நண்டு மாதிரி தெரியுது. மாதிரி நண்டு. புது முறையாக வாங்கி வச்சுருக்கீங்க. புதுசாக இல்லை, நீ உனக்கு வந்து புதுசு. இது வந்து இப்போ என்ன தெரியுது? இறைச்சி மாதிரி தெரியுது. மாதிரி மாதிரியாகவே தெரியுது உன் கண்ணுக்கு எல்லாமே. இப்போ என்ன தெரியுது? இது குட்டி நண்டு மாதிரி இருக்கு. குட்டி நண்டா? குட்டி நண்டு தான். நல்லா இருக்குல்ல? இதை வந்து ஓடோட அப்படியே சாப்பிட்லாம் தெரியுமா? NDUCயில் வந்து விற்கிறாங்க. இது 600 கிராம் இந்த நண்டு வந்து. இதை வந்து இந்த மாதிரி மழை காலத்துக்கு பொரித்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை வர எப்படி சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருட்டிட்டு இருக்குதுன்ட்டு. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஐஸெல்லாம் விட்டப்புறம் தான் எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் 600 கிராம் ஒரு பேக்கெட்டில் 600 கிராம் போட்டிருக்காங்க. 12.5 வெள்ளி. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 600 கிராம் சொன்னாங்கல்ல, இது வந்து 1/2 கிலோ இருக்குது நேரத்து பார்க்கும்போது. ஆனால் ஓடெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சோடா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1 கப் சோடா தண்ணி ஊற்றப்புறேன். எதுக்கு இந்த சோடா தண்ணியில் ஊற வைக்கிறீங்க? சோடா தண்ணியில் ஊற வைக்கிறதுனால நண்டை வந்து பொரிக்கும் போது அந்த ஓடு பொறுன்னு நல்லா உப்பி வரும். எவ்வளோ பொடிசாக இருக்குது நண்டு. இந்த மாதிரி சாப்பிட்டதில்லைன்னா? இல்லை. அதிலே வெட்டியே வச்சுருந்தாங்க ரெண்டாக. தோலை அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துகிட்டு 2 துண்டாக வெட்டியே வச்சுருக்காங்க. சரி, இது 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நல்லா 2 இதில் கையில் எடுத்து வச்சா தான் ஒன்றா தெரியும். இதான் ஒரு நண்டு. எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதனால் இதை அப்படியே பொரிச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா? ரொம்ப நல்லாயிருக்கும். முறுன்ட்டு. நண்டு பொரிக்கிறதுக்கு மாவு கலவை செய்கிறதுக்கு 1 கப்பு மைதா மாவு போடுறேன். 1/2 கப்பு சோள மாவு போடுறேன். மாவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போடுறேன். 1/2 மேஜைக்கரண்டி மிளகுத்தூளும் காரத்துக்காக போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இடையில 2 வாட்டி நண்டை கிண்டி விட்டுருக்கேன். இப்போ ஊறின நண்டை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நண்டை குலுக்கி விட்டு தண்ணியை வடிய வச்சுக்கிறேன். வடிகட்டின நண்டை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நண்டு காரத்துக்கு 3/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் போடுறேன். 3/4 டீஸ்பூனு பூண்டு தூள் போடுறேன். 3/4 டீஸ்பூனு காளான் தூள் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றிக்கிறேன். முட்டையில் படுற மாதிரி எல்லாத்தையும் நான் நல்லா விரைய விட்டுக்கிறேன். சில பேர் வந்து முட்டையில் முக்கிட்டு இந்த நண்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த தூளாக பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் முக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. நான் வந்து இப்படியே போட்டுட்டு இதுலேயே வந்து மாவு போட்டுருவேன். மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு வர வைக்கிறேன்னா. இது வந்து நான் வந்து முறுக்கு பொரிச்ச எண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன். அதான் எண்ணெய் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. அப்போ முறுக்கு டேஸ்ட் இருக்குமா? அப்படிதான் ஒன்றும் இருக்காது. நினைக்கிறேன் இன்னொரு முட்டை போடலான்னு நினைக்கிறேன். நினச்சி ரொம்ப ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஈரம் இல்லை. அதனால் 2 முட்டை, 2வது முட்டையும் போடுறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், டிக்காக இருக்காது, மாவு நல்லா ஒட்டாது. அதனால தான் 1 முட்டை போட்டு பார்த்தேன். ஓகே, 2வது முட்டையும் ஊற்றிட்டேன். முட்டையாக நிற்கிது கீழே அடியில். இதுக்கு வந்து நெருப்பை வந்து ரொம்ப கூட்டி வச்சு செய்யக்கூடாது. நிதானமான நெருப்பில் வச்சு தான் செய்யணும். முட்டையில் முக்கிட்டு மாவில் முக்கி போட்டோம்னா அது வந்து அப்படி எண்ணெயெல்லாம் மாவாக பிரிஞ்சு ஓடிடும். இந்த மாதிரினா மாவு அதிலே ஒட்டிக்கும் நல்லா. முட்டையை நம்ம ஊற்றிட்டு மாவு போடுறதுனால. எல்லா மாவையும் போட்டேன். மழை வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்தே இப்படி தான், நல்ல மழையும் கூட. புது வருஷம் ஆரம்பித்தோம், மழை வெட்டப்பாடு இல்லை. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பிடிச்ச மழை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கலந்து வச்ச நண்டை இப்போ பொரிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா போடுறேன். ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன். நண்டு நல்லா செவந்துருச்சு, அதை அரிச்சு எடுத்துக்கிறேன். மீதம் உள்ள நண்டை அதேமாரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குது தெரியுமா?
டேஸ்ட் எப்படி இருக்கு? ம் நண்டு மாதிரி இருக்கா? ம் அந்த ஓடு அவ்வளோ ஓடு சாப்பிட்ற மாதிரியே தெரியல. நானே பொரிச்சு சாப்பிட்ற பிறகு ரெண்டாவது எடுத்தேன். இப்போ தெரியுதா நான் ஏன் குண்டா இருக்குன்ட்டு. அடுத்தது சாஸோட ட்ரை பண்ணி பார்க்கணும். ம் நண்டு சாஸ் செய்கிறதுக்கு 9 பல் பூண்டு, 4 ஊசி மிளகா சிவப்பில் எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகா. அது வந்து ரொம்ப காரம் இருக்காது. இந்த 3ஐயும் வெட்டிட்டு ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு நல்ல பொடிசாக கொத்திக்க போகிறேன். 3/4 கப் ஊற்றுறேன். ஃபிஷ் சாஸ் ஊற்றிடுறேன். அரைச்சி வச்ச அந்த கொத்தி வச்ச ஊசி மிளகாவும் பூண்டும் திறக்க சொன்னேன்ல கொழுந்து. இப்போ 3/4 கப் எலுமிச்சை சாறு ஊற்றுறேன். உறைஞ்சிருக்கா பார்ப்போம். இன்னும் கரையலை, கட்டியாக இருக்குது. ஐஸ் பெட்டில் உள்ள வச்சது கொஞ்சம் கரையணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே கொட்டிடும். ஓகே கஷ்டப்பட்டு உறைஞ்சதை இலைக்கு ஊற்றி விட்டுட்டேன். இப்போ கருப்பட்டி ஊற்றணும். கருப்பட்டி வந்து ஒரு 1/2 கப் ஊற்றப்போகிறேன். கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சது. சாஸ் தயார். தொட்டு சாப்பிட்லாம். இது போதும். இனிப்பு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு பத்தலைன்னா சீனி போடுவோம். ஒரு மேஜை கரண்டி சீனி போட்டுக்கிறேன். சரி நண்டு கடைசி இது வெந்துருச்சு, எடுக்க போகிறேன். சோஸும் தயாராகிடுச்சு. நானும் அடுப்பையும் அடைச்சிட்டேன். நண்டும் தயாராகிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிட்டே செஞ்ச மாதிரி இருக்குது. இது ஒரு வேலை செஞ்ச மாதிரியே தெரியல. கோம்ஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கைசில் உள்ள மாவை உருட்டி போட்டுருச்சு. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. மாவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உருட்டி போட்டுருச்சு. சொல்லு கோம்ஸு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிரிப்பு தான். நம்ம ஸ்டைலில் குட்டி நண்டும் சாஸும் தயாராகிட்டு. அது நண்டை சாஸில் தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நண்டு பொரியல் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.